அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். உலகத்திலேயே தண்ணீரே ஊற்றப்படாத ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு யாரும் தண்ணீரே ஊற்ற மாட்டாங்க. ஏன் தண்ணீரே ஊற்ற மாட்டாங்கன்னா அந்த மரத்தை பற்றியோடைய அருமை தெரியாதனால யாரும் தண்ணீர் ஊற்ற மாட்டாங்க. அப்போ இந்த மரத்தால் நமக்கு ஏதாவது பயன் உண்டா அப்படின்னா நல்ல பயன் உண்டு. நல்ல பயன் உண்டு. அப்போ எந்த ஒரு மனிதனும் இந்த நான் சொல்கிற மரத்தை ஆத்மார்த்தமாக அந்த மரம் நம்ம கட்டத்தில் எந்த இடத்தில் இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிடும். எந்த இடத்தில் இருக்கிறது அந்த இடத்தில் ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பதற்கு அது தயாராக இருக்கிறது. ஆனால் அதை போய் யாரும் கண்டுகொள்வதே இல்லை. அந்த ஒரு மரத்திற்கு அவ்வளவு மரியாதை உண்டு. அந்த மரம் என்ன என்று சொன்னால் பனை மரம். பனை மரம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். ஏன்னா இந்த பனை மரத்தில் தென்னை மரத்தில் போய் தேங்காயை பிடுங்குவோம், எல்லாம் செய்வோம், அதெல்லாம் செய்வோம், தண்ணீர் விடுவோம். ஆனால் பனை மரத்துக்கு என்றைக்காவது யாராவது தண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு தண்ணி பாய்ச்சவே மாட்டாங்க. தண்ணி பாய்ச்சுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்காது. நம்மளும் என்ன சொல்கிறாங்கன்னா அதை செய்யவும் மாட்டோம். இந்த பனை மரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா முனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய ஒரு எல்லை காவல் தெய்வம் இருக்கும். பனைமரத்தில் முனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய ஒரு எல்லைக்காவல் தெய்வம் இருக்கும். அது எப்படி இருக்கும் என்று சொன்னால் தனியாக நிற்கின்ற ஒரு பனைமரம் தனியாக இருக்கும். பக்கத்தில் பனைமரங்கள் இருக்காது. ஒத்தப்பனை அப்படிமா. அப்போ அந்த ஒத்தைப்பனை என்ன சொன்னான்னா ஒரு தெய்வ சக்தி உள்ளது. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், ஆண்மனையாக இருக்கட்டும், பெண்ணம்பனையாக இருக்கட்டும். என்ன அப்போ என்ன சொன்னான்னா எந்த ஒரு மனிதனும் இந்த மரத்தை கும்பிடுவதற்குண்டான ஒரு அனுக்கிரகம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த பனைமரம் சார்ந்த நட்சத்திரம் என்பது அனுச நட்சத்திரம். அந்த அனுச நட்சத்திரத்திற்கு அதிதேவதை என்பது லட்சுமி நரசிம்மராக இருந்தாலும் அது ஒரு காவல் தெய்வத்திற்கு உண்டானது. அப்போ பனைமரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த ஒரு ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் ஒன்று சேர்ந்திருக்கிறதோ, எந்த ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் ஒன்று சேர்ந்திருக்கிறதோ, எந்த ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் என்ன சொன்னாங்கன்னா சூரியன் செவ்வாய் ஒன்று சேர்ந்திருந்தால் என்ன நடக்கும்? பூர்வீக சொத்தில் பங்கம், பெண்களுக்கு மாங்கல்ய தோஷம், வாகன விபத்துக்கள், அதற்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா இளம் வயது விதவையாகுதல், வேலையில் நெருக்கடி, பிரச்சனை இத்தனையும் நடக்கும். இந்த ஆதிபத்தியமுடைய ஒரு குறையை நிவர்த்தி பண்ணுவதற்கு ஆதி காலத்தில் ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காங்க. ஒரே பனைமரமாக இருக்கணும். அந்த பனைமரத்து பக்கத்தில் வேற எந்த மரமும் அதுக்கு துணை மரம் இருக்கக்கூடாது. அந்த மரத்தை என்ன சொன்னா எந்த ஒரு மனிதன், ரெண்டாவது அனுச நட்சத்திரம் எல்லாருக்கும் வேலை செய்யணும். அதான் புதையல் நட்சத்திரம். அப்போ அந்த புதையல் நட்சத்திரம் வேலை செய்யணும். நமக்கு என்ன சொன்னா பாதிப்புத்தன்மைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பனை மரத்தை நல்லா சுத்தம் பண்ணணும். ஒரு மம்பட்டை எடுத்துகிட்டு போய் நல்லா அழகாக சுத்தம் பண்ணி என்ன சொன்னால் நீட்டாக ஒரு வண்டு கட்டிடும். சுற்றி ஒரு வண்டு கட்டலாம். வண்டு கட்டலான்னா ஒரு 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 அரைவாளி ஒரு 2 லிட்டர் தண்ணி கொண்டு அந்த இடத்துல ஊற்றுனா அந்த தண்ணி அந்த மரத்து மேலேருந்து ஊற்றும் போது அந்த தண்ணி சுற்றி நிற்கிற அளவுக்கு ஒரு இது கேட்டுங்க. இது எல்லா மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய யோகத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் பனை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுங்க. இது யாரும் செய்ய மாட்டாங்க. பனைமரத்துக்கு கீழேயே யாராலையும் போக முடியாது. என்ன காரணம்? புதர் அடைஞ்சு கிடக்கும். அப்போ அந்த புதர் அடைஞ்சு கிடக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது
முடியாத வாழ்க்கையில் வந்து நான் தோற்று போய்விட்டேன், நான் பெரிய வெற்றி பெறவில்லை, என்னால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகலை, நல்லது கெட்டது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க, நான் சொல்லுகின்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்து பாருங்கள். 108 நாள் தொடர்ச்சியாக ஒரு மனிதன் ஒரே ஒரு ஒத்தை பனை மரத்திற்கு 108 நாள் தொடர்ச்சியாக 1 லிட்டரோ 2 லிட்டரோ மஞ்சள் தண்ணீர் ஊற்றினான் என்று சொன்னான். மஞ்சள் தண்ணீர் ஊற்றி வர 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 அவனுடைய கஷ்டம் வந்து குறையும், அவனுடைய பிரச்சனைகள் குறையும். யாருமே கவனிப்பாரற்று கிடைக்கின்ற ஒரு கோவிலுக்கும் யாருமே கவனிப்பாரற்று கிடைக்கின்ற ஒரு மரத்திற்கும் என்ன சொன்னா பெரிய சக்தி உண்டு. ஏன்னா அந்த மரத்தில் யாருமே போய் வந்து என்ன சொன்னான்னா வெயிலுக்கும் அங்கே ஒதுங்க முடியாது, பிரயோஜனமும் இருக்காது. அப்போ இதில் வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த பனை ஓலைக்கு வந்து என்ன சொன்ன பயங்கரமான சக்தி உண்டு. பனை ஓலைக்கு வந்து அழகான சக்தியெல்லாம் உண்டு. அப்போ இந்த பனை ஓலைக்கு அதிகமாக சக்தியெல்லாம் இருக்குது. அப்போ வந்து நம்ம ஜாதகத்தில் இருக்கிற தொழில் உடனே ஸ்டக்கப்பாய் நின்றுச்சு. அதற்கடுத்து வந்து என்ன ஜாதகத்தில் வந்து விதவை தோஷம் இருக்கிறது, பங்காளி பிரச்சனை இருக்கிறது. இதெல்லாம் வந்து தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்று எந்த ஒரு மனிதன் நினைக்கிறானோ அவன் வந்து என்ன சொன்னான்னா வந்து கரெக்டாக பனை மரத்திற்கு வந்து தண்ணீர் ஊற்றுங்கள். சும்மா சாதாரணமாக என்ன சொன்னா 1 லிட்டர் 2 லிட்டர் பாட்டில் வந்து என்ன சொன்னால் 2 வீலரில் போகும்போது கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு என்ன சொன்னான்னா எங்காவது யாருடைய சொந்த இடத்தில் இருக்கின்ற பனை மரத்திற்கும் இதை செய்யக்கூடாது. ரோட்டு ஓரத்தில் புறம்போக்கு இடத்துல இருக்கிற பனைமரம் கண்டிப்பாக நீங்கள் தேடி போனீங்கன்னா கிடைக்கும். அந்த தேடி போனீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த இடத்துல போய் வந்து நீங்கள் அந்த தண்ணீரை மஞ்சள் தண்ணீரை ஊற்றி சும்மா வந்து என்ன சொன்னால் ஒரு சூடத்தை மட்டும் வந்து என்ன சொன்னால் ஒரு 2 சூடமோ 3 சூடமோ 4 சூடமோ பொருத்திட்டு அந்த இடத்தை வந்து சுற்றி கும்பிட முடியுமானால் வலம் 3 சுற்றுங்க, இடம் 3 சுற்றுங்க. சுற்றிட்டு நீங்கள் வாட்டுக்கு வாங்க. கண்டிப்பாக வந்து என்ன உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன அப்படியே வந்து சேஞ்ச் ஆகும். இது யாரும் வந்து சொல்வது இல்லை, செய்வதும் இல்லை. அப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் இந்த பனை மரத்தை வந்து எந்த ஒரு மனிதன் வழிபாடு செய்தால் அந்த பனை மரத்தில் வந்து என்ன சொன்னான்னா முருகன் வள்ளி தெய்வானை இருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது. இன்றைக்கும் வந்து சொக்கப்பனை வந்து கார்த்திகை மாதம் வந்து சொக்கப்பான் கொளுத்தும் போது என்ன செய்வாங்க, பனை மரத்தை ஒன்று வெட்டி கொண்டாந்து நட்டு அதை சுற்றி ஓலை கட்டி வந்து தீ வைப்பாங்க. அதெல்லாம் ஒரு ஐதீகம். அப்போ அந்த ஐதீகம் இன்று வரை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த ஒரு ஐதீகத்தில் வந்து நாம் என்ன சொன்னோன்னா அந்த பனை மரம் என்று சொல்லக்கூடிய அந்த அனுச நட்சத்திரத்திற்கு உண்டான பனை எங்கே இருக்குன்னா விருச்சிகத்தில் இருக்குது. விருச்சிகம் என்பது என்ன சொன்னோன்னா ஒரு ஆழமான அறிவு சார்ந்த ராசி. விருச்சிகம் என்பது ஒரு ஆழமான அறிவு சார்ந்த ராசி. விருச்சிகம் என்பது போர்னா வந்து கீழே தண்ணி இருக்கும், மேலே வந்து என்ன சொன்னாலும் தெரியாது. அப்போ என்ன சொன்னாங்கன்னா நம்ம உள்ள குழாயை இறக்கி மோட்ரு போட்டு இழுக்கிறோம். அப்போ இன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா கிணத்தில் தண்ணீர் இறைத்து கொண்டு இருந்த நாம் இப்போ விருச்சிகத்தை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஏன்னா பூமிக்கு கீழே தண்ணி இருக்குது, குழாய் வச்சுருக்கோம், எல்லாம் வச்சுட்டு என்ன சொன்னால் தண்ணி இழுக்கிறோம். அப்போ எந்த ஒரு மனிதனும் என்ன சொன்னான்னா வந்து விருச்சிகம் வணங்கத்தக்க ஒரு நிலையுடைய ஒரு ராசி. ஏன்னா காலபுருஷனுடைய 8ஆம் இடம். அந்த காலபுருஷனுடைய 8ஆம் இடத்தில் வந்து இந்த அனுச நட்சத்திரத்தை கொண்டு போய் வைத்ததுக்கு காரணமே கர்மாவை வந்து சீக்கிரமாக விடுவிக்கக்கூடிய சக்தி வந்து பனை மரத்துக்கு உண்டு. பனை பொருட்களை வந்து எந்த ஒரு மனிதன் வந்து பனையில் விளையக்கூடிய நொங்கு, பதநீர், கல் இதெல்லாம் சாப்பிடுகிறானோ அவனுக்கு நோயற்ற வாழ்வு கிடைச்சு. பதனி குடிச்சு பாருங்கள். பதனி வந்து இறக்குற இடத்துல போய் குடிச்சு பாருங்கள், அதோடைய டேஸ்ட்டு அற்புதமாக இருக்கும். அப்போ இப்போ கொண்டாந்து விற்கிறதெல்லாம் வந்து சுண்ணாம்பு கலந்து வந்து விற்கிறாங்க. அது வந்து அவ்வளோ தூரத்துக்கு விசேஷமாக இருக்காது. நமக்கு தேவை வந்து என்ன சொன்னோன்னா தொழில் சார்ந்த விஷயம், நமக்கு உண்டான பிரச்சனைகள் சார்ந்த விஷயத்தில் 1000 கோயில்களை கும்பிட்டு விட்டேன், 1000 பரிகாரங்களை பண்ணிவிட்டேன், எனக்கு எதுவுமே நடக்கவில்லை, என்னுடைய வாழ்க்கை இப்படித்தானா
அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு பனைமரத்திற்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அனுச நட்சத்திரம் வருகின்றன்று முதல்ல ஆரம்பிக்கும். அனுச நட்சத்திரத்தை வருகின்ற அன்று ஆரம்பித்து வந்து என்ன சொல்லலாம்னா தொடர்ச்சியாக 108 நாள் கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா 108 நாள் அப்படிங்கும்போது 3.5 மாதம். அப்படி செய்யும்போது அவர்கள் வீட்டில் இருக்கிற கர்மாக்கள் வந்து என்ன சொல்லணும்னா சுத்தமாக போகும், கண்டிப்பாக போகும். எப்பயுமே உங்களுக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த காரியம் நடப்பதற்கு பனை ஓலையை ஒரு சான் அளவு கட் பண்ணி கொண்டாந்து அதன் மேல் வந்து என்ன செய்ய எழுதாத ரீபில் பண்ண இருக்கு இல்லையா, அதில் உங்களுடைய கோரிக்கையை எழுதி வைத்து நல்லா சுருட்டி வந்து என்ன சொன்னான்னா அமாவாசை அன்னைக்கு நீட்டாக வந்து என்ன சொன்னான்னா அதை நீங்கள் எழுதி வச்சுருங்க. எழுதி வந்து ஒரு நல்ல நூல் போட்டு வந்து கெட்டி வச்சிடணும். பனை ஓலையில் கெட்டி வச்சுட்டு என்ன சொன்னான்னா வந்து பௌர்ணமி வருகின்ற என்ன சொன்னான்னா வந்து அந்த ஓலையை கொண்டு என்ன சொன்னான்னா உங்கள் தலைவாசல் இருக்கு இல்லையா, அந்த தலைவாசலில் வந்து என்ன சொன்னால் ஒரு சின்ன ஆணி அடித்து அதில் வந்து தொங்க விட்டுருங்க. ஆணி அடித்து ஒரு நூல் கட்டினதை அப்படி கோர்த்து விட்டுருங்க. இப்படி கோர்த்து விட்டு என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அமாவாசையில் எழுதுறீங்க, அமாவாசையில் எழுதிட்டு வந்து பௌர்ணமியில் கோர்த்து விட்றீங்க. கோர்த்து விட்டுட்டு என்ன சொல்லலான்னா மறு அமாவாசை வருகின்றன்று அதை அப்படியே எடுத்து என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் வந்து வாசலில் வந்து என்ன சொல்லலான்னா ஒரு சின்ன தணல் வளர்த்து அதே அமாவாசை அன்னைக்கு தணல் வளர்த்து அந்த ஓலையை அப்படி எடுத்துக்கணும். வாழ்க்கையில் எது வேண்டுமோ அமாவாசையில் எழுதணும், பௌர்ணமியில் தலைவாசலில் கோர்க்கணும், அடுத்த அமாவாசையில் அதை எரிக்கணும். இதை எந்த ஒரு மனிதன் ரெகுலராக என்ன வேண்டுமோ என்ன வேணாலும் கேட்கலாம், மாரணம் வேண்டுமானாலும் பண்ணலாம். அதை ரெகுலராக வந்து அதை ஒழிக்கணும் அப்படின்னா அமாவாசையில் எழுதப்படுகின்ற பனை ஓலையில் எழுதப்படுகிறது அப்படியே நடக்கும். அதை நம்ம எழுதி ஒரு நூல் வச்சு கெட்டி வச்சிடணும். கெட்டி வச்சுட்டு என்ன சொன்னான்னா பௌர்ணமி அன்னைக்கு அதை அப்படியே வந்து என்ன சொன்னான்னா தலைவாசலில் கோர்த்து விட்டுறணும். கோர்த்து விட்டுட்டு மறு அமாவாசை வரும்போது அதை எடுத்து எரிக்கணும். இது வந்து ஒரு சாதாரண வேலை தான். இதை யார் ஒருவர் வந்து என்ன சொல்ற ரெகுலராக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து செய்து வருகிறார்களோ அவர்கள் நினைத்த காரியம் திருமணமா, பொருளாதாரத்தில் கோடீஸ்வரன் ஆகணுமா, வீட்டில் திருந்தாதது எது இருக்குதா அது திருந்த வச்சிரும். என்ன நோய் இருக்குதா, என்ன கொடூரமான நோய் இருந்தாலும் அது வந்து என்ன சொன்னால் தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக வந்துடும். அப்போ பனை மரத்திற்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. அதை மறைத்து விட்டதுனால ஒன்றும் பண்ண முடியல. அதனால் நீங்களும் இந்த பனை மரத்துக்கு வந்து என்ன சொன்னால் அனுச நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போது தண்ணீர் விடுங்கள். 2 லிட்டர் மஞ்சள் தண்ணி விடணும், தனியாக இருக்கிற மஞ்சள் தண்ணி. சரி, எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் எதுவும் பண்ண முடியாதுன்னா அனுச நட்சத்திரம் வருகின்ற அன்று ஒரு அனுச நட்சத்திரமோ அனுசம் பூசம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் வருகின்ற அன்று பனை ஓலையை வந்து என்ன சொன்னாலும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு சான் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். உங்களுடைய தேவையை எழுதி தேவையை என்றைக்கு எழுதணும், அமாவாசை அன்னைக்கு தரணும். ஓலையை கட் பண்ணிவிட்டு வந்து என்ன சொல்கிறான்னா அமாவாசை 4 நாள் கழிச்சுன்னா அந்த ஓலையை வந்து என்ன சொன்னால் ஒரு சின்ன மக்கில் போட்டு வந்து என்ன சொன்னால் லைட்டாக உள்ளே போட்டு வச்சுருங்க. அது வந்து ஈரத்தன்மையோடு இருக்கும். அமாவாசைக்கு முதல் நாள் வந்து அந்த ஓலையை வந்து என்ன சொன்னால் எடுத்து பூஜை ரூம்லேயே காய வச்சுருங்க. அமாவாசை அன்னைக்கு அந்த ஓலையில் வந்து என்ன சொல்லணும் 2 வரி தான் எழுதணும். 2 வரைக்கும் மேலே அங்கே தேவையில்லை. உங்களுடைய கோரிக்கை என்னென்னு எழுதி வந்து நல்லா சுருட்டி நீட் பண்ணி பதக்கத்தில் வைங்க. பௌர்ணமி அன்னைக்கு தலைவாசலில் கட்டி விடுங்க. அதுக்கடுத்து 15 நாள் கழித்து அதை எடுத்து வாசலில் வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு சின்ன வந்து தணல் வளர்த்து அதை உள்ளே போட்டு எறிங்க. இப்படி எந்த ஒரு மனிதன் ரெகுலராக அதை செய்து வருகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அது நடந்துடும். இதில் மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது. இதை ரெகுலராக செய்ய வாழ்க்கை மாற்றத்தை வந்து காணாமல் போகாது, வெற்றி கிடைக்கும். பயன்படுத்தி பாருங்கள். பனை மரத்திற்கு உங்களுடைய கோரிக்கை என்னவாக இருந்தாலும் ரெகுலராக போய் வந்தேன்னு சொன்னால் அனுச நட்சத்திரத்தில் ஆரம்பித்து 108 நாள் தொடர்ச்சியாக நீங்கள் தண்ணீர் விட்டு வாருங்கள். 108 நாளைக்குள் அந்த காரியம் நடக்கும். இது பரிச்சித்து பார்க்கப்பட்ட ஒன்று. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி
உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.